தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை தென்மேற்கு பருவமழை மற்றும் சாரல் காற்று காரணமாக குளுமையான சீசன் களைகட்டுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் மழையால் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்கின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் கூட்ட நெரிசல், வாகன நெரிசல், மருத்துவ வசதி மற்றும் தீ விபத்து தடுப்பு போன்ற பாதுகாப்பு அம்சங்களை கண்காணிக்க ஒரு சிறப்பு கண்காணிப்பு குழுவை அமைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான அறிக்கையை ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கண்காணிக்கப்படும் முக்கிய அம்சங்கள் கூட்ட நெரிசல் மற்றும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்துதல், அவசர கால மருத்துவ வசதிகள் வழங்குதல், தீ விபத்து தடுப்பு மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள், அருவி பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பான நடமாட்டத்தை கண்காணித்தல் போன்ற அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள பழைய குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு குறையாததால் அங்கு குளிக்க தடை நீடிக்கிறது. அதே நேரத்தில் பிரதான அருவி மற்றும் ஐந்தருவி உள்ளிட்ட மற்ற சில அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த வாரம் குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட பெரிய உடும்பு ஒன்று சுற்றித் திரிந்தது. இதனால் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியடைந்து அலறி அடித்து ஓடினர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் அந்த உடும்பை பத்திரமாக மீட்டனர்.